எனக்கு வாகன விபத்து சிவியராக ஏற்பட்டு ஏசப்பா இப்படி சுகத்தை தந்தார் என்பதற்காக சாட்சியில் வந்திருக்கிறேன். ஜூலை 30 பைக்கில் போய் கொண்டிருந்த போது ஒரு கார் மூலமாக விபத்து ஏற்பட்டு சாலையோரத்தில் ஒரு பள்ளத்தில் தள்ளப்பட்டு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டது. கை கால் முகம் எங்கும் பயங்கரமான ஸ்பிராச்சர் காணப்பட்டது. ஒரு பிரபலமான மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்கே எல்லா டெஸ்ட்லையும் எடுத்து பார்த்து சுகப்படுத்தலாம்னு சொல்லலை. தலைக்கு முகத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், ஊன் பல்லெல்லாம் எடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், இந்த ஆளுக்கு தான் பிரச்சனைக்கு வாய்ப்பு அதிகம், பிஞ்சு போனால் கோமால் இருப்பாங்க என்று உறுதிப்படுத்தி விட்டாங்க. தலையில் ரொம்ப பிளட்டு வந்து கொண்டு இருந்தது. பிளட்டு நிற்கிறதா பார்ப்போம் என்று ஆப்ரேஷன் பண்ணாமல் ஐசியில் வச்சுருந்தாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் 3 நாள் பிளட் நிற்கல. பிளட் எவ்வளோ அடைச்சாலும் அது வெளியேறி கொண்டிருந்தது. அப்புறம் 2வது இனி வெயிட் பண்ண முடியாது, காலை எடுக்கல சூழ்நிலை வந்துடும், காலை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுன்னு சொல்லி அப்போ தலைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று அதை நிர்பந்தம் பண்ணி அங்கே டைமை குறித்தாங்க. அந்த டைம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது தலையில் பிளட்டு கொஞ்சம் குறைய தொடங்கினது. சில மணிக்கூர் நேரத்தில் கம்ப்ளீட்டாக பிளட்டு அப்படி மாறிவிட்டது. அதனால் அதன் மூலமாக ஏசப்பா முகத்தையும் தலையும் ஆப்ரேஷன் நீங்களாக்கி பாதுகாத்தார். அப்புறம் கைக்கும் காலுக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கை வெற்றிகரமாக முடிந்தது. கால் சரியாக பண்ண முடியல, 40% தான் சரியானது. டாக்டர் சொன்னாங்க காலு கிளியர் ஆகலை, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போய் 20 நாள் தாண்டி ஆஸ்பத்திரி வர வேண்டும், இடுப்பிலிருந்து எலும்பெடுத்து இப்படி ஆப்ரேஷன் பண்ண வேண்டும்னு சொல்லிவிட்டாங்க. இது ஆரம்பத்திலேருந்து அனைதிலும் உள்ள காரியங்களை பாஸ்டர்கிட்ட தெரிவித்து கொண்டிருந்தோம். அவர் பாரம்பரியத்தை ஜெபித்து கொண்டிருந்தாங்க. பாஸ்டர் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவனுக்கு இறங்கி அவனை குணப்படுத்துன்னு சொல்லு என்று ஏசப்பா கொடுத்த வார்த்தை இடத்துல சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷமான ஏற்பட்டது, திகைப்பு மாறினது. டாக்டர் சொன்ன நாள் ஆஸ்பத்திரி போனோம். அவங்க ஸ்கேனு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கிறது, 100% நல்லா இருக்குது, 40% 100% ஆகிவிட்டது, உங்களை ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லி மாத்திரை மட்டும் தந்துவிட்டாங்க. இவ்வளோ 40% ஏசப்பா கோடாகோடி நன்றி. ஜெபித்து பாஸ்டருக்கு அந்த ஜெபக்குள் அனைவருக்கும் நன்றியாக தெரிவித்து மறு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கொடிய விபத்து, பைக்கில் போகும்போது வாலிபர்கள் சேர்ந்து வேகமாய், அதாவது மகிழ்ச்சி ஆடிப்பாடி கொண்டாடி கொண்டு போகும்போது சரியான பாதையில் அவர் போன பிறகும் ஒரு 140 160 வந்து அவங்க பைக்கை அடித்து தூக்கி வீசிட்டாங்க. ரொம்ப தூரம் இழுத்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு போன உடனே முதல் தகவல் எனக்கு கொடுத்தாங்க. என ஊழியத்தை நேசிக்கிற சகோதரர் நான் ஒரு நாள் அவர்கள் தன் பிஸ்னஸ் சம்பந்தமாய் பைக்கில் போகும்போது இந்த விபத்து நடந்து ரொம்ப ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ அவங்க முதல்ல ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க சகோதரன்ட்ட ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் நம்ம ஊழியத்தை நேசிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட நிலை என்ன செய்யலான்னு சொன்னேன். இருக்கட்டும், நான் உடனே ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இனி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி ஆவியார் நடத்தல் பேரில் சொல்லி அங்கே கொண்டு போனாங்க. அங்கே போய் அவங்க சொன்னாங்க தலையில் பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, ஒரு கால் உடஞ்சிருக்கு, முகம் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. எதை இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியலை. ஏன்னா பிளட் ப்ளீடிங் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அது ஒரு 30% தான் கோப், அதுவும் கண்டிப்பாக அது ரொம்ப கடினம், ஒரு பிழைப்பது கடினம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு அந்த காரியங்களிலும் தொடர்ச்சியாய் ஜெபத்திலே அவர்கள் குடும்பம், என்னை அவங்க மகள், அவங்க எல்லாம் அவங்க பிரதர்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த நிலையில் தான் கத்தர் படிப்படி அந்த பாருங்கள், அதாவது அந்த தலையிலும் ஆப்ரேஷன் பண்ணணும், மூளையை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன இடத்துல அது இல்லாமல் அந்த ப்ளீடிங் அரெஸ்ட் ஆச்சு. அப்புறமா கால் கை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணினாங்க. அது 40% தான் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அப்புறமா 20 நாள் தாண்டி பின்னும் இடுப்புலேருந்து எலும்பெடுத்து கீழே போட்டு கிளியர் பண்ண சொல்லிட்டு வந்தாங்க. போய் நம்ம ஜெபம் பண்ணியிருந்தோம். அதன் பிறகு போகும்போது இந்த எலும்பு எடுத்து போடாமல் 100% சரியாயிடுச்சு. சிலையிலேயே சொல்லலாம், ஆப்ரேஷன் அடையலை. அப்படி தேவன் அவரை கொடுத்து அவருடைய அந்த விபத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு இப்படி நடந்து வந்திருக்கவே முடியாது. பாருங்கள், அதான் தேவனுடைய அந்த கிருபை. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு இது வந்தது, ஏன் எனக்கு இது வந்ததில்லை, வந்த பொழுது நம்மை காப்பாற்றினது தான் கிருபை. கைகளை தட்டுங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பல காரியங்கள் வருகிறது. அந்த போராட்டத்தில் நம்மளை தூக்கி எடுக்கிறார் பாருங்கள், அதுதான் அற்புதம், அதுதான் மிரக்கிள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு பாதுகாப்பின் வழியாகவும் எகிப்தினுக்கு மரண வழியாகவும் ஆனது. ஒரே வழியில் தான் நடக்கிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு அது ஆசீர்வாதமான வழி, ஒரு கூட்டத்துக்கு மரண வழி. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரண வழி தான் ஆசீர்வாதத்தின் வழி. அல்லேலூயா. ஒரு மரணத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து அடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்த அந்த வாழ்க்கை முழுசாக கர்த்தருக்கு தான் இருக்கணும். அது மனசில் நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா
நான் மறிக்க வேண்டியவள். ஆண்டவர் என்ன காப்பாற்றி வச்சிருக்குது அவருக்காக. நான் இதுக்கு முன்னாலே போக வேண்டிய ஆளை கத்தர் வச்சிருக்கா தான் அவருடைய சித்தம், மறக்கக்கூடாது. இந்த சகோதரருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், நீங்கள் இப்போ டிவியில் இருக்கலாம், ஆன்லைனில் இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும், எப்படிப்பட்ட மரண கண்ணியானாலும் இயேசு விடுவிப்பார். கைகளை தட்டி அலையில் சொல்லலையா? அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் அவனுக்காக இறங்கி அவனை குணமாக்குவேன். அந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ண. கத்தர் சொல்றாரு, இறங்கி குணமாக்குவேன். ஒன்றும் வராது, மரணமே அவர்களுக்கு நடப்பதில்லை. கத்தர் ஆச்சரியமாய் குணமாக்கினார். அலையிலே சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா.